வெல்கம் யூசர். இந்த டாபிக் வந்துட்டு ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். இதை வந்துட்டு பிஹெச்பின்னு சொல்லுவாங்க. பிஹெச்பி இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் சர்வர். திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் சர்வர் சைட் வெப். இதை வந்துட்டு ஜென்ரல் பர்பஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ பிஹெச்பி வேரியபிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். வேரியபிள்ஸ்னால் என்னென்னா ஸ்டோரிங் த இன்ஃபர்மேஷன். ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு ஸ்டோர் பண்ணும். எப்படின்னா அசைன்மெண்ட் அப்படின்ற சிம்பிளை அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி வேல்யூவை வந்துட்டு ஸ்டோர் பண்ணும். தென் இந்த வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா, வேரியபிள்ஸ் ஆர் ஸ்டார்டட் வித் த டாலர் சைன். வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸில் டாலர் சைன் வந்துட்டு யூஸ் பண்ணணும் மஸ்ட்டு. தென் அதுக்கப்புறம் தான் வேரியபிள் நேம் வந்துட்டு டிக்ளேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் டேக் அண்ட் எண்டிங் டேக் போடணும் மஸ்ட் கண்டிப்பாக. தென் டாலர் சிம்பிள். தென் அதுக்கப்புறம் வேரியபிள் நேம் கொடுத்துருக்காங்க டிஎக்ஸ்டி அப்படின்னு. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. டபுள் கோட்ஸ்குள்ளே ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்காங்க ஹலோ வேர்ல்டு அப்படின்னு. தென் நெக்ஸ்ட்டு எக்ஸ் அப்படின்ற வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஈக்குவல் டு சிம்பிள். தென் 5 அப்படின்ற வேல்யூவை அசைன் பண்ணியிருக்காங்க. அகைன் ஒய் அப்படின்ற வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஈக்குவல் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 10.5 அப்படின்ற வேல்யூவை ஒய்க்கு அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ளோஸ் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டுருக்கு. என்னென்னா எ வேரியபிள் ஸ்டார்ட் வித் த டாலர் சைன். ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துருக்கோம்ல, பிஹெச்பியில் நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது ப்ரிஃபிக்ஸில் டாலர் சைன் வந்துட்டு மஸ்ட் போட்டிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் என்னென்னா வேரியபிள் நேம் வந்துட்டு நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ எ வேரியபிள் நேம் மஸ்ட் ஸ்டார்டட் வித் லெட்டர் ஆர் அண்டர்ஸ்கோர் கேரக்டர். ஒரு வேரியபிள் நேம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று லெட்டராக இருக்கணும் ஆர் அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கணும். அது வேறு ஸ்பெஷல் கேரக்டர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எ வேரியபிள் நேம் கேனாட் ஸ்டார்டட் வித் த நம்பர். பட் நம்பராக மட்டும் இருக்கக்கூடாது, வெறும் நம்பர் மட்டும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எ வேரியபிள் நேம் கேன் ஒன்லி கண்டைன் ஆல்ஃபா நியூமெரிக் கேரக்டரிஸ்டிக் அண்ட் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஏஇசட்டாக கொடுக்கலாம் ஆர் அண்டர்ஸ்கோர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி நம்பர் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரில் ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆர் அப்படி இல்லாட்டி வேரியபிள் நேம்ஸ் ஆர் கேஷ் சென்சிட்டிவாக வந்துட்டு இருக்கணும். கேஷ் சென்சிட்டிவ்னால் என்னென்னா, ஒன்று நம்ம வேரியபிள் நேம் கொடுப்போம்ல, அப்போ கொடுக்கும்போது ஒன்று ஸ்மாலாக கொடுக்கணும் ஆர் கேப்ஸாக வந்துட்டு கொடுக்கணும். அப்படி நம்ம இப்படி கொடுத்தா தான் அது வந்துட்டு கரெக்டாக எடுத்துக்கும், ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இதை தான் என்னென்னா கேஷ் சென்சிட்டிவ்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவுட்புட் வேரியபிள்ஸ். அவுட்புட் வேரியபிள்ஸ்க்கு வந்துட்டு எக்கோ ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. த பிஹெச்பி எக்கோ ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆஃபன் யூஸ்டு டு அவுட்புட் டேட்டா டு தி ஸ்ட்ரிங். இந்த எக்கோ அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தான் நமக்கு அவுட்புட் வந்துட்டு பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் டேக் கொடுத்துருக்காங்க அண்ட் டாலர் சிம்பிள் டிஹெச்டி அப்படின்ற வேரியபிள் நேம் அண்ட் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே வந்துட்டு w3schools.com கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்கோ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்களா. இங்கே எக்கோ ஸ்டேட்மெண்ட், இங்கே அசைன்மெண்ட் எதுவும் தேவையில்லை. எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் அவுட்புட்டாக வந்துட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ ஐ லவ் டாலர் சிம்பிள் அண்ட் அந்த வேரியபிள் நேம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வேரியபிள் நேமில் இங்கே என்ன இருக்கோ அதுதான் வந்துட்டு அவுட்புட்டாக பிரிண்ட் ஆகும். இப்போ நமக்கு அவுட்புட் என்ன வரும்னா ஐ லவ் w3schools.comனு வரும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ எப்பயும் போல் டாக்குமெண்ட் இந்த கோட்ஸ் வந்துட்டு நம்ம போட்டுக்கணும். டாக்குமெண்ட் டைப் HTML ஓப்பன் பண்ணிக்கணும் அண்ட் பாடி ஓப்பன் பண்ணணும். அப்புறம் ஓப்பன் டேக் ஸ்டார்டிங் டேக், அதுக்கப்புறம் டாலர் சிம்பிள், அந்த வேரியபிள் நேம் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கோன்றது என்னது அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த எக்கோவில் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு அவுட்புட்டாக வரப்போகுது. அப்போ ஐ லவ் இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இதுதான் சின்டாக்ஸு. டபுள் கோட்ஸு டாட், இங்கே வேரியபிள் நேம் என்ன கொடுத்துருக்காங்க டாலர் சிம்பிள் டிஎக்ஸ்டி. ஸோ இப்போ வந்துட்டு இந்த இங்கே என்ன இருக்கோ அதை தான் வந்துட்டு நமக்கு அவுட்புட்டாக பிரிண்ட் ஆக போகுது. ஸோ க்ளோஸ் டேக் போடணும். தென் பாடி க்ளோஸ் பண்ணிடணும். HTML க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட்புட் என்ன வரும் நமக்கு ஐ லவ், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஐ லவ் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் அவுட்புட். இப்போ நம்ம வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க பிஹெச்பி வேரியபிள்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்க்க போகிறது பிஹெச்பி வேரியபிள் ஸ்கோப் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பிஹெச்பியில் வந்து வேரியபிள்னா பண்ணுவாங்க, எங்கள் ஸ்கிரிப்டில் வந்து எங்கேனாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள்னால் என்ன அப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட்னு சொல்கிறாங்க. மொத்தம் வந்து 3 வேரியபிள் ஸ்கோப் இருக்குது பிஹெச்பியில். லோக்கலு,
குளோபலு, ஸ்டாட்டிக்கு. ஒன்றா பார்ப்போமா? ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. குளோபல் ஸ்கோப்புக்கு லோக்கல் ஸ்கோப்புக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். குளோபல் ஸ்கோப்னா என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு வெளியே டிக்ளேர் பண்ணுறது தான் வந்து குளோபல் ஸ்கோப்பு. லோக்கல் ஸ்கோப்புனா ஃபங்க்ஷனுக்கு உள்ளே டிக்ளேர் பண்ணுறது தான் வந்து லோக்கல் ஸ்கோப்பு. சரியா? இப்போ அவுட்புட் டிஃபரன்ஸ் பாருங்களேன். இன்சைட் ஃபங்க்ஷன் வந்து எம்டியாக இருக்குது, அவுட் சைட் ஃபங்க்ஷன் வந்து 5 இருக்குது இங்கே குளோபல் ஸ்கோப்பில். லோக்கல் ஸ்கோப்பில் இங்கே வந்து இன்சைடில் 5 இருக்குது, அவுட் சைடில் எம்டியாக இருக்கா. இப்போ வந்து என்ன எதுக்கு மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ரிப்பீட்டில் சொல்கிறேன். லோக்கல் ஸ்கோப்னா என்ன அப்படின்னா லோக்கல் ஸ்கோப் இஸ் டிக்ளேர்டு வித்தின் த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து டிக்ளேர் பண்ணுறது தான் வந்து லோக்கல் ஸ்கோப்னு சொல்கிறாங்க. அது வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் வந்து அந்த வேல்யூ வந்து அக்சஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. பாரு, ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து x = 5 டிக்ளேர் பண்ணியிருக்காங்களா, அப்போ எக்கோ வந்து கொடுக்கும்போது வேரியபிள் x இன்சைட் த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கும்போது 5 பிரிண்ட் ஆகும். இது வெளியே இருக்குது, அப்போ வந்து இது பிரிண்ட் ஆகாது. இதுதான் வந்து லோக்கல் ஸ்கோப்பு. குளோபல் ஸ்கோப்னா என்ன அப்படின்னா இதை வந்து வித்தின் த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனில் வந்து எங்கேனாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? x5 கொடுத்துருக்காங்க, y10 கொடுத்துருக்காங்களா. இப்போ மை டெஸ்ட்டு வந்து கால் ஆகும்போது இங்கே குளோபல் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கா, எக்ஸ் இருக்க பஸ்ஸில் 5ன்னு போயிடும், ஒய் இருக்கிற இடத்துல 10ன்னு வந்து இருக்கும். சரியா? அப்போ வந்து 5 + 10ங்கிறது 15. அப்போ வந்து எக்கோ ஆஃப் ஒய் $ஒய்ங்கும்போது அவுட்புட் வந்து 15 சொல்லி நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இது குளோபல் ஸ்கோப்பு. அடுத்து பார்க்க போது ஸ்டாட்டிக் ஸ்கோப்னா எத்தனை தடவை நீ ஃபங்க்ஷனை கால் பண்ணாலும் அத்தனை தடவை வந்து அது ஸ்டாட்டிக் ஸ்கோப் வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அதான் வந்து ஸ்டாட்டிக் ஸ்கோப்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இங்கே பாருங்கள், மை டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு கால் பண்ணும்போது உள்ளே போகும், அப்போ x = 0ன்னு இருக்கும். அப்போ எக்கோ எக்ஸுங்கிறது வந்து 0 வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்து வந்து எக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 0லேருந்து 1க்கு வந்து போகும். அப்போ போகும்போது திருப்பி வந்து மை டெஸ்ட் ஆஃப் 1 டெஸ்ட்டு கால் பண்ணும்போது x = 1ன்னு இருக்கும். அப்போ எக்கோ ஆஃப் எக்ஸ் வந்து 1ன்னு பிரிண்ட் ஆகும். அடுத்து வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 1லேருந்து 2க்கு போகுமா. அப்போ மை டெஸ்ட்டுக்கு திருப்பி கால் பண்ணும்போது இங்கே போகும்போது x = 2ன்னு இருக்கும். எக்கோ ஆஃப் எக்ஸுங்கிறது வந்து 2ன்னு சொல்லி அப்போ எல்லா ஃபங்க்ஷனையும் கால் ஆயிடுச்சா. இதான் வந்து ஸ்டாட்டிக் ஸ்கோப். மொத்தம் வேரியபிள் ஸ்கோப் மொத்தம் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. லோக்கலு, ஸ்டாட்டிக்கு, குளோபல். சரியா? ஸோ இப்போ வந்து PHP கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து PHP இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணிப்பாங்கன்னா, இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆச்சுன்னா இஃப் பிளாக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் PHPயில் $t = date of h. ஸோ ஹச்ன்றது ஹவரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ டேட் ஆஃப் ஹச்னா கரண்ட் டைம் வந்து $tல வந்து சேவ் ஆகும். இஃப் $t <= 20 அப்படின்னா இப்போ கரண்ட் டைம் வந்து 20க்கு கீழே இருந்துச்சுன்னா ஹாவ் அ குட் டே அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் இப்போ டைம் வந்து 12:30 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹாவ் அ குட் டே அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃப் எல்ஸ் வந்து கண்டிஷன் வந்து ட்ரூ ஆச்சுன்னா இஃப் பிளாக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸ் பிளாக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சேம் அதே தான் ஹவரை வச்சு கொடுத்துருக்காங்க. இஃப் கரண்ட் டைம் வந்து <20 இருந்துச்சுன்னா ஹாவ் அ குட் டே அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். எல்ஸ் ஹாவ் அ குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா. அண்ட் தென் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து என்னென்னா இஃப்பில் இருக்க கண்டிஷன் வந்து ட்ரூ ஆச்சுன்னா அந்த பிளாக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் அது ஃபால்ஸாக வந்து எல்ஸ் இஃப் கண்டிஷன் அதுக்குள்ளே இருக்க அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ 2 கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸ் பிளாக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் சேம் அதே தான். இஃப் கரண்ட் டைம் வந்து <10 ஆச்சுன்னா ஹாவ் அ குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். கரண்ட் டைம் <20 ஆச்சுன்னா ஹாவ் அ குட் டே பிரிண்ட் ஆகும். ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆச்சுன்னா ஹாவ் அ குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா PHP ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். அதில் வந்து நம்ம ஸ்விட்ச் கேஸ் பார்க்க போகிறோம். ஸ்விட்ச் கேஸ் அப்படின்னு என்னென்னா நம்ம வந்து இதில் ஸ்விட்ச் கேஸை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பிளாக்கை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சின்டாக்ஸ் பாருங்களே, சுவிட்ச் ஆஃப் n கேஸ் படிச்சிருப்போம்ல, கேஸ் 1 கேஸ் 2 நம்ம படிச்சிருப்போம்ல C++ல், அதுமாரி தான் PHPலையும். இப்போ நான் வந்து லேபிள் n = லேபிள் 1 கேஸை வந்து எடுத்துக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எக்ஸிக்யூட் ஆகிரும். அப்புறம் வந்து பிரேக் ஆகிரும் ட்ரூவாக இருந்தால்.
இப்போ வந்து n ஈக்குவல் டு லேபிள் 2 வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த கேஸை வந்து மிச்சம் எல்லாம் வந்து இதாகிரும். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நம்ம பாருங்களே. எக்ஸாம்பிள் பாருங்கள். பிஹெச்பி கோடு கொடுத்துருக்காங்களா. அப்புறம் வேரியபிள்ஸ் எப்படி வந்து டாலராக டிக்ளேர் பண்ணுவோமா, ஓகேங்களா. டாலர், அப்போ டாலர் ஃபேவ் கலர் ஈக்குவல் டு ரெட்டு, ஓகேங்களா. கேஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரெட்டு. இப்போ அப்போ என்ன ஆகும், யுவர் ஃபேவரட் கலர் இஸ் ரெட்டுன்னு அவுட்புட் கிடைக்கும், ஓகேங்களா. அப்போ அதில் வந்து பிரேக் ஆயிரும், ரெட்டுலேயே நம்மளுக்கு பிரேக் ஆயிரும். இல்லை ப்ளூ தான் வேணும்னு சொன்னிங்கன்னா ப்ளூ கொடுத்திங்கன்னா, இல்லை அதில் லேபிள் 2 கொடுத்திங்கன்னா அப்போ வந்து நம்மளுக்கு ப்ளூவில் தான் பிரேக் ஆகும், ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிஹெச்பி லூப். இதில் ஒயில் லூப், டூ ஒயில் லூப், ஃபார் லூப், ஃபார் ஈச் லூப்னு இருக்குது. ஃபஸ்ட் நம்ம பிஹெச்பி ஒயில் லூப் பார்க்கலாம். இது கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணும். எது வரேன்னா அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூன்னு எவால்வேட் பண்ணுற வரை எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். ஒயில் லூப் எக்ஸ்பிரஷன் வந்து பிகினிங்லேயே ஃபால்ஸ்னால் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன் டைம் கூட எக்ஸிக்யூட் ஆகாது. சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஒயில் கண்டிஷன் இஸ் ட்ரூன்னு ஸ்டார்டிங்கே கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஃபஸ்ட் பிஹெச்பி ஹெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் அதுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒயில் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகும், அப்புறம் அவுட்புட் எக்ஸிக்யூட் ஆகும். பிஹெச்பி டூ ஒயில் லூப் இது வந்து கொடுத்துருக்க கண்டிஷனை ஒன் டைமாவது எக்ஸிக்யூட் பண்ணிடும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா செட் ஆஃப் கோடை செவரல் டைம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒயில் லூப்புக்கு சிமிலராக இருக்கும். அதோட சின்டாக்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிஹெச்பி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஹெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அடுத்து வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் முன்னாடியே கொடுத்துருக்காங்க, அதனால் இது வந்து ஒரு டைமாவது எக்ஸிக்யூட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இது கண்டினியூ ஆகும், இல்லைனா இது எண்டப் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பிஹெச்பி ஃபார் லூப்பு. ஃபார் லூப் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு பிளாக் ஆஃப் கோடை எத்தனை டைம் எக்ஸிக்யூட் பண்ணணும் நமக்கு தெரிஞ்சப்போ தான் யூஸ் பண்ணுறாங்க. சின்டாக்ஸ் பார்க்கலாம். இதில் ஃபார் இனிட் கவுண்டர், டெக்ஸ்ட் கவுண்டர், இன்க்ரிமெண்ட் கவுண்டர்னு இருக்குது. இதில் இனிட் கவுண்டர்னால் லூப் கவுண்டர் வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணும். டெக்ஸ்ட் கவுண்டர்னால் எவால்வேட் ஈச் லூப்பை, அதாவது ட்ரூனா இது கண்டினியூ ஆகும், ஃபால்ஸ்னால் இது எண்டப் ஆயிரும். இன்க்ரிமெண்ட் கவுண்டர்னால் இதோட வேல்யூ லூப்போட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிஹெச்பி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதுக்கான இது வந்து அந்த இது கொடுத்துருக்காங்க, கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இது எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு பிஹெச்பி ஃபார் லூப்பு. ஃபார் லூப்பை வந்து ஆப்ஜெக்ட் அண்ட் அரேயில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இது அரேயோட வேல்யூஸை வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. இதோட கரண்ட் அரே எலமெண்ட்டை டாலர் சிம்பிளை வச்சு தான் அசைன் பண்ணுவாங்க. சின்டாக்ஸ்னால் இந்த சின்டாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா டாலர் அரே, டாலர் வேல்யூன்னு தான் சின்டாக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்மே வந்து ஃபஸ்ட்டு அந்த டாலரை வச்சு தான் எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இது ட்ரூவாக இருந்தால் இது எக்ஸிக்யூட் ஆகிரும், அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா பிஹெச்பி பிரேக் ஸ்டேட்மெண்ட். பிஹெச்பியில் எப்படி பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா, பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா லூப்பை விட்டு ஜம்ப் பண்ணி வெளியே வந்துடும், ஓகேங்களா. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஹெச்பி அப்படின்னு சொல்லி ஃபார் ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல், அடுத்து வந்து கண்டிஷன், அடுத்து வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது, அப்படி கொடுத்துருக்காங்களா. அடுத்து இஃப் $x = 4 அப்படின்னா 0 வந்து உள்ளே போகுமா. அப்போ 0 வந்து உள்ளே போச்சுன்னா 0 = 4 அப்படி இல்லை. அப்போ வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு ஹைட்ரேஷன் வந்து வெளியே வந்துடும், ஓகேங்களா. அடுத்து வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகி 1 போகும். அப்போ 1 = 4னாலும் ஃபால்ஸ், அப்போ அந்த இது வெளியே வந்துடும். அப்போல்லாம் 1 2 3 அந்தமாரி வந்துடும். அப்போ 4 வந்ததுக்கப்புறம் தான் 4 = 4 அப்போ ட்ரூ ஆயிருமா. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டோட பிரேக் ஆயிரும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பிஹெச்பி கண்டினியூ. அதுவும் அதேமாரி தான். என்னென்னா பிஹெச்பி கண்டினியூனா அதேமாரி தான். அது பிரேக் ஸ்டேட்மெண்ட் அதில் வந்து ட்ரூ ஆனது வந்து பிரேக் ஆகி அதோட ஸ்டாப் ஆயிரும். இதில் வந்து எந்த வேல்யூ ட்ரூவாக இருக்கோ அந்த கண்டிஷன் மட்டும் பிரேக் ஆகிட்டு அடுத்து வந்து கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. இப்போ வந்து $x = 4 கொடுத்துருக்காங்களா, அதில் நம்ம 0 அப்ளை பண்ணோம்னா 0 = 4 அப்போ அந்த கண்டிஷன் வந்து பிரேக் ஆகிரும், கண்டினியூ ஆகும். அடுத்து
1 ஃபால்ஸ் தானே, அப்போ அதுவும் கண்டினியூ ஆகும். 2 3 அது வரைக்கும் கண்டினியூ ஆகும். அடுத்து 4 = 4 அப்போ வந்து அது வந்து ட்ரூ. அப்போ அந்த கண்டிஷன் மட்டும் பிரேக் ஆகிட்டு அடுத்து 5ல் வந்து கண்டினியூ ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அவ்வளோதான். தேங்க்யூ.